தொடர் மழையின் காரணமாக நெல்மணி எல்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. நான் ஓடோடி சென்று டெல்டா மாவட்ட விவசாயிகளை சந்தித்து நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி என்ன வரும் என்று கேட்டேன். அப்பொழுது குறிப்பிட்டார்கள், 15 நாட்களாக இந்த நெல்லை நாங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் கொள்முதல் நிலையிலே கொள்முதல் செய்யவில்லை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லையும் அந்த குடோனில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அது வெளியிலே சென்றால்தான் நெல் கொள்முதல் செய்ய முடியும். இப்படிப்பட்ட அவல நிலை எங்களிடத்தில் இருக்கின்றது. கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அதை பார்க்க யாருமே செல்ல, இந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்ல திமுக யாரும் செல்ல. திரு உதயநிதி டெல்டா மாவட்டத்துக்கு போன அறிவிச்சாங்க, பத்திரிகையில பார்த்தேன். பரவாயில்ல, விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்ல போகிறார் என்று நினைத்தேன். ஆனா அங்க போகல, நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயிலுக்கு கொடி காட்டிட்டு வந்துட்டார். ஏற்கனவே அந்த கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அதுக்கு முன்பு 20 நாட்கள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது, சரக்கு ரயில்ல போயிட்டு இருக்குது. ஏன்னா விவசாயிகளை பார்ப்பதற்கு அச்சம்.